ஸோ வெல்கம் பேக் டு சொன்னாங்க போகிறோன்னா த அகாலி அப்படின்னு சொல்லிட்டு நாசர் சார்லாம் நடித்து வர ஒரு படம். வினோத் கிஷன் வேறு இருக்காரா, ஸ்வயம் சித்தா அப்படின்னு போட்டிருக்கா. கரெக்டாக யாருன்னு எனக்கு தெரியல, பட் போஸ்டர் செமையாச்சு. இன்னொன்று நம்ம கமெண்ட்ஸில் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இது ரியாக்ட் பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னாங்க. மீம் பேஜஸும் இதை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க பார்க்கலான்னு வந்துட்டேன். ஸோ வாங்க 3, 2, 1 கோ. மயிருட்டில் பரவி கிடக்கிற பிரபஞ்சம் கணக்கில் ஒரு துகள். நல்ல ஒரு செமையா இருக்கு. பல லட்சம் வகையான ஜீவராசிகள், இரவு பகல் இருட்டு செம்மையா இருக்குவா. இது இயற்கையோட நியதின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி அலட்டிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மனுஷ ஜென்மம் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கறான். நல்லதுன்னா வெளிச்சம், இருட்டுன்னா தீமை. நம்ம நாடு என்னதான் டெக்னாலஜியில் பெருசாக வளர்ந்துருந்தாலும் பெரும்பாலான மக்கள் பில்லி சூனியம், நரபலிங்கிற மூட நம்பிக்கையினால தங்களோட வாழ்க்கை அழிச்சிட்டு தான் சார் இருக்காங்க. நேற்று ஈவினிங் நந்தேசம்ங்கிற ஒரு மலை கிராமத்துலேருந்து இந்த பாடிஸ் ரிகவர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்தவரையில் நீங்கள் தனியால் இல்லை, நீங்கள் எங்கே எப்படி போனாலும் உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சார் எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. ஓ நல்ல கட்டியா, நல்ல ஒரு ட்ரெய்லர் கட்டு. வாவ் செம்மையா இருக்காரு. ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஆஸ்ட்ரல் பிளேன். வாவ். மூடி வச்சு வேற வேலையை பாப்பீங்களா? அது விட்டு பில்லி சூனியம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பைத்தியக்கார கும்பலியா? அறியாமையில மூழ்கி இருக்கிற இந்த உலகம் தான் சார் பைத்தியம். அவங்களையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம காக்கி சட்டை போட்டிருக்கோம் பாருங்க, நம்ம தான் சார் பெரிய பைத்தியம். விச் கிராஃப்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு கொலையா தெரியாது. இட்ஸ் ஒன்லி an offering. பீஜன் செம்மையா இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த சமூகம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு தெரிஞ்சோம் நம்ம எல்லாம் அமைதியாக இருக்கும் பாருங்க. அதை விட மன்னிக்க முடியாத குற்றம் வேற எதுவுமே இல்லை. இருட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு பல நேரங்களில் இருட்டு தான் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கு. Wow, damn impressive. Very damn impressive. Instagram takes up too much time. Technically brilliant-ஆ இருக்கு. முக்கியமா ஆர்ட் ஒர்க், சிஜி, காஸ்டியூம் வாவுங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக ப்ரீ ப்ரொடக்ஷனில் பயங்கர வேலை பார்த்துருக்காங்கன்ற ஒரு ஃபீல் கிடையாது. இந்த போர்ஷன்லாம் காஸ்டியூம்ஸாகவும் சரி, அந்த அந்த இதாக என்னது காஸ்டியூம்ஸு, அந்த இடம், அந்த ஒரு சர்ச் செட்டப்பு, இந்த இடம்லாம் செம்மையாக இருக்கியா. ப்ரீ ப்ரொடக்ஷனாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தால் தான் இந்த எக்ஸிக்யூஷனில் இதெல்லாம் பயங்கரமாக செய்ய முடியும். அழகாக இருக்குது ஃப்ரேம்ஸு, செம்ம சினிமாட்டோகிராஃபி, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஆர்ட் ஒர்க், அந்த கோடாரி மாதிரி இதெல்லாம் பண்ணி செம்மையாக இருக்குது. அந்த ஆர்ட் ஒர்க்லாம் காஸ்டியூம் டிசைனிங்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. செம்மையாக. கதை மட்டும் சாலிடாக இருந்துச்சுன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கதைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அது சொல்கிறேன், எனக்கு பர்சனலி அந்த ஆர்ட் ஒர்க், காஸ்டியூம் டிசைன், டெக்னிக்காலிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி லைன் ஆஸ்ட்ரல் பிளேன் பற்றிலாம் பேசுகிறாங்க, செம்மையாக இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி திஸ் டர்ன்ஸ் அவுட் டு பி அ பேங்கருங்க சீரியஸ்லி. வினோத் கிஷன் செம்மையாக இருந்தார். நானும் ஓகே வருவார், ஒரு ரோல் இருக்கும் அப்படின்ற கண்டிப்பாக நல்ல ரோல் ஒன்று இருக்கும். என்றைக்குமே வினோத் கிஷன் தான், அவருக்கு ஒரு சாலிட் ரோல் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த லுக்கு அவருக்கு பயங்கர புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இவர் இருக்கார்ல, இருங்க ஓகே காமிச்சாங்களா ஒருத்தர், இவர் இருக்கார்ல, இவர் இருக்கிற இடத்துல தான் வினோத் கிஷன் இருப்பார். இந்த மாதிரி ஒரு ரோல் தான் வினோத் கிஷன் இருக்கும். நான் ஒரு மைண்டில் ஒரு பிக்சரைசேஷன் வச்சுட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் திரும்பி பார்த்தா இப்படி ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்து பயங்கரமாக செம்மையாக இருந்துச்சு. அவருக்கு செம்ம கிளாஸியான ஒரு லுக்கு, செம்ம ஹேர் டூ, நல்ல ஒரு காஸ்டியூம், நல்ல ஒரு செட்டப், பயங்கரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஐயோ அவருக்கும் இது நல்ல ஒரு அவுட்டிங்காக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. ஸ்டோரி லைன் மட்டும் பவர் பேக்டாக செம்மையாக நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயோடு இருந்துச்சுன்னா சூப்பருங்க, கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூ கமெண்டட் அபவுட் திஸ் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண சொல்லி, ஏன்னா நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட், பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அவுட்புட் பயங்கரமாக வந்துடும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ யா
இந்த வீடியோ தான் கட்சி ஃபலாக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.